உன்னோட நியாயப்படி என் பையன் எடுத்துன்னு வந்ததோட திருப்பி அனுப்பிச்சிருக்க. அதை என்கிட்ட சொல்லணுமா இல்லையா? நீ என்கிட்ட சொல்லாமையே இந்த மாசம் லோட வேற யார்கிட்டயும் வந்து எடுத்திருக்கே கஸ்தூரி. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு. வெளியாளுங்க கிட்ட இருந்தெல்லாம் லோடு எடுக்கல. நம்ம ரங்கண்ணன் கிட்ட இருந்து தான் எடுத்தேன். உங்களுக்கு கூட நல்லா தெரியுமேன்னு. கஸ்தூரி, வியாபாரம்னு வந்துருச்சுன்னா நான் யாரையும் நண்பனாவோ தெரிஞ்சனாவோ பார்க்கறதில்ல. போட்டியாளனாக தான் பார்ப்பேன். அடுத்த மாசத்துலேருந்து ரங்கம் உனக்கு லோடு இறக்க மாட்டான். எதுக்குன்னு? அது உங்க ரங்கானே சொல்லுவாரு. என்ன உங்ககிட்ட சொல்லாம லோடு எடுத்ததாலயா இப்படியெல்லாம் பேசுறீங்க? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைம்மா. இதுக்கு முன்னாடி நான் சொன்னது போல தான். நீ எப்படி என்னை எதிரியா பார்த்தியோ அதே மாதிரி நான் உன்னை பார்க்கணும்ல. அதனால நான் போன மாதம் இறக்குன லோடுக்கும் இந்த மாதம் நீ வேணான்னு சொன்ன லோடுக்கும் சேர்த்து காசு கொடுத்துரு. வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குன்னு. இதில் என்ன கஸ்தூரி தப்பு இருக்கு? நீயும் என் தங்கச்சி மாதிரி தான். உன் புருஷன் உன்னை விட்டு போனதுலேருந்து நீ ஒத்த பொம்பளையா நின்று இந்த கடையை நடத்திட்டு வர. நீ எப்படி வந்தனும் தெரியும். அங்கிள், அந்த ஆளை பற்றிலாம் இங்கே பேசிகிட்டு இருக்காதீங்க. இப்போ என்ன உங்களுக்கு? அம்மா உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், சொல்லாமல் விட்டுட்டாங்க, அவ்வளோதானே. அதை பற்றி மட்டும் பேசுங்க, தேவையில்லாத விஷயம்லாம் பேசாதீங்க. ஏய், பெரியவங்க பேசிட்டு இருக்காங்களே, நீ சின்ன பையன் நவீன், நீ பேசாம கம்முன்னு இரு. யார் சின்ன பையன்? நாளா சின்ன பையன் கிடையாது. டே நிவின், இருடா. மூர்த்தி, இவெல்லாம் சும்மாவே நின்றுட்டு இருந்தான். அவனுக்கும் பேசணும்னு தோணுது போல. பேச விடு. நீ அந்த 2 மாச காசை இன்னும் 2 நாள்ல கொடுத்துரு கஸ்தூரி. 2 நாள்ல எப்படின்னு? அது எனக்கு தெரியாதுமா. உன் வியாபாரத்தில் நீ எப்படி கரெக்டாக இருக்கியோ அதே மாதிரி என் வியாபாரத்தில் நான் கரெக்டாக இருக்கணும்ல. அப்படி இல்லைன்னா 1 மாச லோடுக்கு மட்டும் காசு கொடுத்துரு. அடுத்த மாதம் லோட எங்கிட்டேருந்து இறக்கிக்க. உனக்கு இதில் எது விருப்பமோ அதை மட்டும் பண்ணு கஸ்தூரி. அப்போ நான் வரட்டுமா? அவங்க எப்பயும் போல தெரியல புரியலன்னு சொல்ல போறாங்கப்பா. வாடா வாடா, அவங்களுக்கு எல்லாம் புரியும்.